தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ள தக் லைஃப் படம் ஜூன் 5 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது. சமீபத்தில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கமல், கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று கூறியதால் பெரும் சர்ச்சையானது. கமல் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மாநிலத்தில் படத்தை தடை செய்வோம் என கர்நாடக திரைப்பட வர்த்தக சங்கம் அறிவித்துள்ளது. கன்னட மீடியாக்களிலும் வேறு செய்தி இல்லாததால் இதையே ஊதி பெரிதாக்கியபடி உள்ளனர். இது போதாது என கர்நாடகாவின் கன்னட மற்றும் கலாச்சார அமைச்சர் சிவராஜ் எஸ் தங்கடகி, கமல் மன்னிப்பு கேட்காத வரை படத்தை வெளியிட வேண்டாம் என திரைப்பட சங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். மணிரத்னத்தின் முந்தைய படமான பொன்னியின் செல்வன் 2 கர்நாடகாவில் 22 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருந்தது. விக்ரம், கார்த்தி நடித்த பொன்னியின் செல்வனை ஒப்பிட்டால் கமல்ஹாசனின் பிரபலம் கர்நாடகாவில் அதிகம். இதனால் தக் லைஃப் படமும் அந்த மாநிலத்தில் நல்ல வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதை மனதில் வைத்து கர்நாடகாவின் தக் லைஃப் விநியோக உரிமையை 8 கோடி ரூபாய் முன்பணம் கொடுத்து வாங்கியுள்ளார் வெங்கடேஷ் கமலாகர். ஆனால் ஜூன் 5 அங்கு படம் திட்டமிட்டபடி வெளியாவதில் நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த சர்ச்சையால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு 8 கோடி ரூபாய் முழு இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் விநியோகஸ்தர் வெங்கடேஷ் கமலாகர் கமலை மன்னிப்பு கேட்க சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.